ராமராமா, செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் பராபவ வருஷம் ஆடி மாசம் 26ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி புனர்வசு நட்சத்திரம் கார்த்தால 10 மணி 26 நிமிஷம் வரை பின்பு புஷ்ய நட்சத்திரம் சித்தி யோகா பத்ராகரணம் ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை யமகண்டம் கார்த்தால 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. சாஸ்திரப்படி எந்த மரங்களை வீட்டு வாசலில் அல்லது வீட்டிற்கு பின்புறத்தில் வளர்க்க கூடாது? அதாவது வீட்டுல என்ன மரத்தை வளர்க்க கூடாதுன்னு கேட்கிறேன். இந்த விஷச்செடிகள் அப்படின்னு சொல்லுவா, அதெல்லாம் வீட்டுல வளர்க்க கூடாது. மற்றும் இந்த குரோட்டன்ஸ் அப்படின்லாம் இருக்கே, இதெல்லாம் வந்து அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அதை வீட்டுல வளர்க்கலாமான்னு சொன்னா சாஸ்திரம் அதை பத்தி ஒன்றும் வளர்க்கணும்னு சொல்லலை. ஆனா அது அவசியம் இல்லைன்னு தோன்றது. ஏன்னா வீட்டுல வளர்க்க வேண்டியதான செடிகள்லாம் இருக்கு. துளசி கண்டிப்பா இருக்கணும், பில்வ விருட்சம் இருந்தா விசேஷம், பூச்செடிகள்லாம் நல்ல நறுமணமான பூச்செடிகள்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து பகவானுக்கு பூவை பறிச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இப்படியெல்லாம் வீட்டுல செடிகளை வளர்க்கணும், மரங்களை வளர்க்கணும், துளசி மாடம் வச்சுக்கணும். இப்படிலாம் இருக்கிறச்ச இந்த மாதிரி குரோட்டன்ஸை வளர்க்கறது, இன்னும் விஷச்செடிகள், இந்த வெறும் முள்ளு மட்டும் வளரக்கூடியதான முட்கள் இருக்கக்கூடியதான செடிகள், இதெல்லாம் அதே மாதிரி ரொம்ப பெருசாக வளரக்கூடியதான மரங்கள், அந்த அந்த மாதிரி மரங்கள்லாம் வீட்டு வாசல்லையும் கொல்லப்புறத்துலாம் நடுறதில்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய வேறு ரொம்ப பூமிக்கு உள்ள போயிடும். உள்ள போய் வீட்டினுடைய அடிக்கும் போயிடும். அடிக்க போய் அது அந்த கட்டடத்துக்கே ஹானியை ஏற்படுத்திடும். அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரியதான இந்த ஆலமரம் போன்ற இப்படிலாம் ரொம்ப பிருகத்தா ரொம்ப பெருசா வரக்கூடியதான மரங்கள்லாம் வீட்டு வாசல்லையும் கொல்லப்புறத்துலையும் பெரியவாள்லாம் நடுறதில்லை. ராமரா.